ஒரு பெரிய அடர்ந்த காட்டில் தும்பிக்கை என்ற குட்டி யானை இருந்தது. அதற்கு புதிதாக எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் மிக அதிகம். ஒருநாள் தும்பிக்கை ஆற்றங்கரை ஓரமாக விளையாடிக் கொண்டிருந்தபோது தண்ணீரில் ஏதோ மின்னியது. அது ஒரு தங்க நிற தொப்பி. தும்பிக்கை ஆச்சரியத்துடன் அதை எடுத்தது. அடடா, இது எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று நினைத்தது. அந்த தொப்பியை தன் முதுகில் வைத்துக்கொண்டு ஓடியது. ஆனால் அது யானைக்கு பொருந்தவில்லை. உடனே அது தன் நண்பர்களான குரங்கு, முயல் மற்றும் ஆமை ஆகியோரை பார்க்க ஓடியது. குரங்கிடம் கொடுத்தது. குரங்கு அதை தலையில் போட்டது. ஆனால் அது தொப்பியை விடச் சிறியதாக இருந்தது. 2 முயலிடம் கொடுத்தது. முயல் காதுகளுக்காக அந்த தொப்பியை அதன் கழுத்தில் ஒரு மாலை போல் போட்டுக்கொண்டது. 3 ஆமையிடம் கொடுத்தது. ஆமை அதை தன் ஓட்டின் மேல் வைத்து விளையாடியது. அது சறுக்கி விழுந்தது. எல்லோரும் சிரித்தார்கள். ஆனால் யாருக்கும் அந்த தங்கத் தொப்பி சரியாக பொருந்தவில்லை. சோர்வடைந்த தும்பிக்கை தனது அம்மா யானையிடம் சென்று அந்த கதையை கூறியது. அம்மா யானை சிரித்துக்கொண்டே சொன்னது, அன்பே, நாம் அதை தலையில் அணிய வேண்டியதில்லை. அது ஒரு போல் போல இருக்கிறது. வா, அதை சுத்தமாக்கி நாம் இருவரும் அதில் தண்ணீர் குடிக்கலாம். தும்பிக்கை அதன் யோசனையை ஏற்றுக்கொண்டது. அவர்கள் இருவரும் அந்த தங்க பாத்திரத்தில் சுத்தமான தண்ணீர் குடித்தார்கள். அந்த பாத்திரம் அவர்களுக்கு பொக்கிஷமாக மாறியது. அப்போதுதான் தும்பிக்கை குட்டிக்கு ஒரு உண்மை புரிந்தது. எல்லா பொருட்களையும் நாம் ஒரு குறிப்பிட்ட வழியில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்பதில்லை. தேவைக்கு ஏற்ப புதுமையாக பயன்படுத்தலாம். இப்போ நேரமாச்சு. நீயும் தும்பிக்கை குட்டி மாதிரி நாளைக்கு என்ன புதுசா பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே நல்லா தூங்கு.